இங்க ஒரு பொண்ணு அவட அப்பாவுக்கு கால் பண்ணி 5 வருஷமா என் ஹஸ்பண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, என்னை இப்பவே கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. பட் அவ அப்பாவோ நீ அவர் பேச்ச கேட்டுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதனால அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சூசைட் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறா. அவ அழுதுகிட்டே அந்த கயிறை பார்த்துட்டே நிக்கும் போது பெட்டுக்கு கீழே இருந்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே வெளியில வர்றாரு. இவ அவரை பார்த்ததும் பயந்து கத்திடுறா. அவர்கிட்ட நீங்க யாரு, நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு கேக்குறா. அவர் சிரிச்சுக்கிட்டே நான் தான் கடவுள்னு சொல்றாரு. இவ அவரோட முகத்தையும் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு கடவுளோட போட்டோவை பாக்குறா. நீங்க எந்த ஒரு கடவுள் மாதிரியும் தெரியலன்னு அவர்கிட்ட சொல்றா. அவரோ நீங்களா கற்பனை பண்ணி தானே இந்த படத்தை வரைஞ்சீங்க, இதுதான் என்னோட உண்மையான உருவம்னு சொல்றாரு. இவ அப்பவும் அவரை பார்த்து பயத்துல கத்துறா. உடனே அவரு உன்னை நம்ப வைக்கிறதுக்காக உனக்கு மட்டும் தெரிஞ்ச உன்னை சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. இவனும் சரின்னு சொல்றா. அவர் இவகிட்ட போன மாசம் உங்க கல்யாண நாளப்போ அவன் உன்னை அடிச்சான், அதனால நீ கோவப்பட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய டீல பேதி மாத்திரை கலந்துட்ட, அந்த கசப்பு தெரியாம இருக்க நிறைய சர்க்கரையும் போட்டு அவங்கிட்ட குடுக்கலாம்னு போன, பட் எங்க மாட்டிக்கிறோமோன்னு பயந்து அந்த டீயை கீழே ஊத்திட்டு வேற டீ போட்டு கொடுத்தியான்னு கேக்குறாரு. இந்த விஷயம் இவளை தவிர வேற யாருக்குமே தெரியாதால இப்ப இவ அவர் கடவுள் நம்புறா. அவரும் இவகிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுன்னு கேக்குறாரு. இவளும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. ஒரு நாள் இவ இன்டர்வியூக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றா. அங்க இவளோட ஹஸ்பண்ட் என்ன கேட்காம இதுக்கு இன்டர்வியூ அப்ளை பண்ணனு இவளை திட்டுறா. அதுக்கு இவ எனக்கும் பர்சனல் தேவை இருக்கும், எல்லாத்துக்கும் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்க முடியாது, அதனாலதான் நான் வேலைக்கு போக போறேன்னு சொல்றா. இவனோ வீட்டுல இருக்க உனக்கு என்ன பர்சனல் தேவை, நீ கேட்ட எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்க தானே செய்யறேன்னு சொல்றான். அதுக்கு இவ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தீங்களான்னு நக்கலா இவனை பார்த்து சிரிக்கிறா. உடனே இவன் நீ வெட்டி ஏதாவது கேட்டிருப்ப, அதான் நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருப்பேன், அது என்னோட காசுன்னு சொல்றான். இவளோ உங்களுக்கு எப்படி உங்க காசுன்னு ஒண்ணு இருக்கோ அது போல எனக்கும் என் காசுன்னு ஒண்ணு வேணும், அதுக்கு நான் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு இவ ரூமுக்குள்ள போயிடுறா. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது இவளோட அப்பாவோ இவளையும் சாப்பிட சொல்றாரு. இவளும் சாப்பிடலாம்னு உட்கார்றா. அப்பாவே அவளோட தட்டை மூடி வச்சுட்டு இது என் காசுல வாங்கின சாப்பாடு, நீ சம்பாதிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுன்னு சொல்றான். இதனால இவ கோவப்பட்டு அங்க இருக்கிற எல்லா சாப்பாடையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது நான் சமைச்சது, என்னாலதான் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்றா. உடனே அவன் அவளோட கண்ணத்திலே அரைஞ்சிடுறான். இதெல்லாம் தான் நடந்துச்சுன்னு இவ கடவுள் கிட்ட சொல்றா. அதுக்கு கடவுளோ குடும்பம்னா இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொல்றாரு. இவளோ நாங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா, நீங்க பண்ண மாட்டீங்களா, நீங்களும் ஒரு பையங்கிறதுனாலதான் இப்படி பேசுறீங்களான்னு கேக்குறா. அதுக்கு அவரு உனக்கு அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, ஒருத்தன் ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தையும் காட்டணும்னு சொல்றாரு. இவளோ என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு கடவுளோ இந்த ஒரு வாரம் நான் உன்ன மாதிரி மாற போறேன், நான் என்னெல்லாம் பண்றேன்னு நீ பாரு, அன்னைக்கு நீ இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்த நேரத்துக்கு நம்ம இப்ப போக போறோம், நான் அவனை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு நீ பாருன்னு சொல்றாரு. இவர் சொன்ன மாதிரி அவ இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்த நேரத்துக்கு இவர் அவள மாதிரியே உருவம் மாறி வீட்டுக்குள்ள வராரு. அவட ஹஸ்பண்ட் என்ன கேட்காம எதுக்கு இன்டர்வியூ போனான்னு கேக்குறான். இவரோ நான் முன்னாடியே அப்ளை பண்ணிருந்தேன், காலையில தான் மெயில் வந்துச்சு, உங்களுக்கு போன் பண்ணேன் நீங்க எடுக்கல, என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்க பர்மிஷன் இல்லாம நான் போக மாட்டேன்னு கொஞ்சிக்கிட்டே சொல்றாரு. இவர் பேசுற எல்லாத்தையுமே இவ ஒரு ரூம்ல ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்கிறா. அப்பாவே இவர் சிரிக்கிறத பார்த்துட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே அவர் கண்ணத்துல அரைஞ்சிடுறான். அப்ப கடவுளுக்கு அவர் இவ கிட்ட சொன்னது ஞாபகம்